ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஆஃப்டர் லாங் பேக் ஒரு சின்ன வீடியோ போடுறேன். 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து ஆனியன் பொட்டேட்டோ பஜ்ஜியா தான் செய்கிறோம். ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் ஸ்லைசஸ் கட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய பொட்டேட்டோ வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி நீளவட்டமாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆனியன்ஸில் இது அந்த எக்ஸஸ் ஸ்டார்ச் போனதுக்கப்புறம் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆனியனும் பொட்டேட்டோவும். இப்போ கொஞ்சம் சால்ட் அதுக்கேற்ற மாதிரி சால்ட்டு கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சோண்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரி செய்யாமல் வீட்டிலே கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்கிற மாதிரி நீங்கள் வேணும்னா இதில் கொஞ்சம் ஸ்பைசஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் என் குழந்தைக்கு கொடுக்கணும், அதுக்காக தான் நான் எதுவுமே சேர்க்கலை. இதில் காரம் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ வேணும்னு. நான் ஒரு 1/2 ஸ்பூன் தான் போட்டேன், அதுவும் வெறும் சில்லி பவுடர் தான். அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து கடலை மாவு இருக்கும் இல்லையா, நான் கடையில் வாங்குறது தான் இந்த கடலை மாவு. இதில் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு 1 1/2 கப் மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது இப்போது பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நான் கொஞ்சோண்டு வாட்டர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணேன். அதில் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் வந்து ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம் நல்லா. அதுக்கப்புறம் வந்து நம்ம குட்டி குட்டியாக பக்கோடா மாதிரி அதில் போட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நான் சும்மா ஒரு ட்ரையலுக்கு ஒரு பீஸ் போட்டு பார்த்தேன், நல்லா ஹீட் ஆச்சா இல்லையான்னு. ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒரு சின்ன சின்ன குட்டி பஜ்ஜி சைஸில் போடுறேன். எல்லாமே ஒரு சின்னதாக அந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா மேலே நல்லா கிறிஸ்பாகிடும், உள்ளே அப்படியே பச்சையாக இருக்கும். நல்லா அது கோல்டன் ப்ரௌன் ஆன வரைக்கும் வச்சுக்கலாம். 2 பக்கம் திருப்பி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துப்போம். பாருங்கள், ஒரு வாட்டி திருப்பி வச்சுருக்கேன், மறுபடியும் நல்லா திருப்பிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன வரைக்கும் வச்சுக்கலாங்க. நான் என்னோடய குழந்தைக்காக தான் இது, அவன் விரும்பி சாப்பிடுவான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, சரி அது கொடுக்க வேண்டான்னு இன்றைக்கி அவங்க அப்பாவுக்கும் அவனுக்கும் ஸ்நாக்ஸ் செஞ்சேன். இது கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் வச்சு, இது கடையில் வாங்கினது தான் கெச்சப்பு. டேஸ்ட்டு பண்ணலாம். சுட சுட இருக்குது, ஆவி பறக்குது பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஸ்பைஸ் கம்மியாக போடுறதுனால ஓகே தான்.